இந்த அழைப்பிதழில் இருக்கக்கூடிய பட்டியல் படி நான் பேச்சாளர்களை பேச அழைக்கிறேன். முதலில் அருணை மா மதன்குமார் அவர்கள் வரலாற்று ஆசிரியர் என்பதால் சேக்கிழார் என் சொந்தம் என்று பேச வருகிறார். அன்பு பாராட்டி அழைக்கிறேன். இல்லாமல்ல அம்மையப்பரின் பேரருட்கருணையினாலே நல்லதொரு முறையில் நடந்து கொண்டிருக்கிற 32ஆம் ஆண்டு சேக்கிழார் விழாவில் இளையோர் அரங்கத்தினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கிற எங்கள் ஐயா இலக்கியச்சுடர் அவர்களுக்கும், எங்களை எல்லாம் மேடையேற்றி அழகு பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் ஐயா நீதியரசர் அவர்களுக்கும், செயலாளர் ஐயா மோகன் அவர்களுக்கும், எங்கள் அண்ணன் ஆக்கா ராஜாராமன் உள்ளிட்ட அறிவில் சிறந்த சான்றோர் அவையை வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்வு துவங்குகிற போது தலைமுறை ஆட்சி ஐயா ஏஎம்எஸ் அவர்கள் சொன்ன குறிப்புகளும், இந்த அரங்கத்தை துவங்கி வைக்கிற போது ஒரு விளக்கத்தை தந்த எங்கள் ஐயா இலக்கியச்சுடரின் வார்த்தைகளுக்கு பின்பு எனக்கு ஒரு தயக்கம் வந்து விட்டது. ஏன்னா அவங்க 2 பேரும் பேசினதுக்கு எதிராகவே நான் தயார் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஏனென்றால் வரலாறு என்பது வெறும் புகழ் மாலைகள் மட்டுமல்ல, அதில் எங்களுக்கு சில கீறல்களும் இருக்கின்றன, வலிகளும் இருக்கின்றன, வேதனைகளும் இருக்கின்றன என்பதையும் நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த தலைப்பு வடிவமைக்கப்பட்டதாகவே நான் நினைக்கிறேன். இந்த தலைப்பு வடிவமைக்கப்பட்டதின் நோக்கம் என்று நான் நினைப்பது என்பது, சேக்கிழார் என் சொந்தம், இவர் தான் எங்கள் அப்பான்னு நான் சொந்தம் கொண்டாடுறது, இவங்க தான் எங்கள் அம்மானு நான் மேடை போட்டு பேசுறது பொருள் இருக்காது. ஆனால் இன்னைக்கு அந்த தான் பேச போகிறோம். ஏன் பேசுகிறோம் என்றால், இந்த தலைப்பு வடிவமைக்கப்பட்டதின் நோக்கம் என்னவென்றால், நேற்று வள்ளுவரை எங்கள் சொந்தம் என்றார்கள், வள்ளலாரை தனதாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள், கம்பரை தொட்டு நாளைக்கு சேக்கிழாரையும் எங்கள் சொந்தம் என்று கொண்டாடி கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே சேக்கிழாரை சொந்தம் கொண்டாடி கொள்வதற்கான தகுதி யாருக்கு இருக்கிறது அல்லது உரிமை யாருக்கு இருக்கிறது என்பதை இந்த தமிழ் சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த தலைப்பு வழங்கப்பட்டதாக நான் நினைக்கிறேன். சேக்கிழார் யாருக்கு சொந்தம்? யாருக்கு வரலாறு இருக்கிறதோ, யாருக்கு தன்னுடைய தாய்மொழியில் வித்தகத்தன்மை இருக்கிறதோ, அந்த வித்தகத்தன்மையை உள்வாங்கி தனக்கென்று ஒரு சமய நெறியை எவன் கட்டமைத்து வைத்திருக்கிறானோ, அந்த சமய வழி வந்து அதன்படியே அரசாட்சியை யார் நடத்துகிறார்களோ, அறம் போற்றுகிற அரசாட்சியில் பொது உடைமையும் மனையறத்தையும் எவர்கள் போற்றி வாழ்ந்தார்களோ அவர்களுக்குத்தான் சேக்கிழார் சொந்தமே ஒழிய, வரலாறு தெரியாதவர்களுக்கு, வரலாறு என்றால் என்னவென்றே அறியாதவர்களுக்கு சேக்கிழார் சொந்தம் இல்லை என்பதாக நான் உணர்கிறேன். சேக்கிழார் சொல்லுகிற வரலாறு என்பது, அவர் வெளிப்படையா சொல்றாரு, வரலாறு என்பது, தமிழர் வரலாறு என்பது தமிழ் கூறும் வரலாறு தானே ஒழிய வெளியிலிருந்து அந்த வரலாறு அல்ல. நம் வரலாற்றை நம் மரபிலிருந்து தான் தேட வேண்டும், நம் வேரிலிருந்து தான் தேட வேண்டுமே ஒழிய இன்னொருவர் வாயிலிருந்து தேடக்கூடாது என்று தமக்கான வரலாற்றை கட்டமைத்தவர் தான் சேக்கிழார் என்றால், அதை தான் இங்கே நாம் சொந்தம் கொண்டாடி கொள்ள வேண்டிய தேவையும் காலமும் உருவாகி இருக்கிறது. சேக்கிழார் 63 நாயன்மார்களின் தனி வரலாறை பேசல, அவர்கள் போய் வந்த தலங்களின் வரலாறை பேசல, அவர் பேசியது தல வரலாறு அல்ல, முழுக்க முழுக்க தமிழர்களின் வரலாறைத்தான் அவர் பேசியிருக்கிறார். அந்த வரலாற்றின் மூலமாய்த்தான் சேக்கிழாரை இன்றைக்கு நாம் சொந்தம் கொண்டாடி கொள்ள வேண்டிய தேவையும் அவசியமும் உருவாகி இருக்கிறது. வரலாற்று ஆசிரியர் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது நீங்க அணுகி பாருங்க, சேக்கிழார் வருகைக்கு முன், சேக்கிழார் வருகைக்கு பின் என்பதுதான் சமய வரலாறு அமைந்திருக்கிறது. அதற்கு முன்பு வரை இருந்த வரலாறு என்ன? சமணர்கள் என்றால் வாயில் துணியை கட்டிக்கொண்டு தெருக்களில் போகிற பூச்சிகளை எல்லாம் மயில் பீலிகளால் விசிறிக்கொண்டு போவர்கள் தான் சமணர்கள் என்று இருந்தது. சேக்கிழாருக்கு பின் சமணர்கள் என்பவர்கள் வாயில் துணியை கட்டிக்கொண்டு தெருவில் போகக்கூடிய பூச்சிகள் கூட செத்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு கையில் மயில் பீலிகளால் அந்த உயிர்கள் செத்துவிடக் கூடாது என்று பெருக்கிக் கொண்டே இன்னொரு கைகளில் தமிழர்களை கொலை செய்தவர்கள் என்பதை சேக்கிழார் தான் உணர்த்துகிறார். அந்த வரலாற்று படிப்பினையை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை தான் சேக்கிழார் நிலைநிறுத்துகிறார். கோச்சங்க சோழன் 72 மாடக் கோயிலை கட்டினான் என்று பெருமை பேசிக் கொள்வதற்காக அல்ல,
அந்த வரலாற்றை நிறுவியதற்கான காரணம் கிபி 4 7ஆம் நூற்றாண்டில் அவன் வாழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிற செய்தி மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் அவன் வாழ்ந்த இடம், அவன் சென்ற இடம், எல்லா இடங்களையும் தேடி பதிவு செய்ததனுடைய நோக்கம் என்பது ஏன் 72 மாடக் கோயில்களை கட்டினான் என்றால், சாதாரணமான கோயில்களை கட்டினான் சமணன் யானையை விட்டு இடித்து விடுவான் என்பதற்காக, தன்னுடைய சமயத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக, தன் உயிரை பணயம் வைத்து 72 மாடக் கோயில்களை இங்கு ஒரு பிள்ளை கட்டியது என்பதை சொல்வதற்காக சேக்கிழார் பெருமான் அந்த வரலாற்று செய்தியை அங்கே நிறுவுகிறார். நாம் ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சமண பௌத்த மதங்களுக்கு எதிரான நாயன்மார்களின் போராட்டங்கள் என்பது வெறும் சமய சண்டை அல்ல. அது முழுக்க முழுக்க தமிழ் மொழி மீது, தமிழ் நாகரிகத்தின் மீது, பண்பாட்டின் மீது, வரலாற்றின் மீது நிகழ்த்தப்பட்ட படையெடுப்பு. அந்த படையெடுப்பை வீழ்த்தி தன் மொழியையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காக்க வேண்டும் என்று 63 செயல் வீரர்கள் செய்த செயல்பாட்டின் வரலாறு தான் பெரிய புராணமே ஒழிய 63 தனி வரலாறு அல்ல. ஏனென்றால் சேக்கிழார் தேர்ந்தெடுக்கிறார். 63 கவிஞர்களை தேர்ந்தெடுக்கவில்லை, 63 பேச்சாளர்களை தேர்ந்தெடுக்கவில்லை, 63 செயல் வீரர்களை தேர்ந்தெடுத்தார். ஏனென்றால் வாதிட்டு வெல்வது என்பது தமிழர் மரபல்ல, செயல்பட்டுதான் வீழ்த்த வேண்டும் என்பதுதான் சேக்கிழார் அடுத்த தலைமுறைக்கு காட்டுகிற யுத்தி. நம்ம எத்தனையோ வரலாறுகளை பார்த்திருக்கிறோம். அந்த வரலாற்றில் மிக முக்கியமானது ஒன்று, திருநாவுக்கரசர் சமணத்துக்கு போனார். இவருக்கு சமய ஏற்பு இருக்கிறது, சமய பொறை என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவருக்கு சமய ஏற்பு இருக்கிறது. நாவுக்கரசர் அங்க போல அப்படின்னு சொல்லி இருக்கலாம், சமணத்தை தழுவல என்று எழுதி இருக்கலாம். பின்னே வரக்கூடிய வரலாறு அப்படி நாவுக்கரசர் அங்க போகவில்லை என்று கூட பேசியிருக்க கூடும். ஆனா என்ன எழுதுறாரு? நல்லாறு தெரிந்து உணர நம்பர் அருளாமையினால் கொள்ளாமை மறைந்துரையும் அமஞ்சமயம் குறியினார் என்று திருவருள் கைகூடவில்லை, அதனால் நாவுக்கரசர் அங்கு போய்விட்டார் என்று ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பவன் எதை ஒன்றையும் திருத்தி கூறக்கூடாது. என்ன நிகழ்ந்ததோ அதை அப்படியே பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற உளப்பாங்கு தெய்வச் சேக்கிழாருக்கு இருந்திருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. நீங்க பெரிய புராணத்தை முழுவதும் அலசி பாருங்க, பெரிய பெரிய வரலாற்று பெருமிதங்கள் நமக்கு அங்கே இருக்கிறது. தில்லை பொன்னம்பலத்தை ஆதித்த சோழன் பொன்னால் வைந்தான் என்பதும், இமய நெற்றியில் சேழன் ஒருவன் பொறிகுழி பொறித்தான் என்பதும், பெண்ணையாறு ஒரு காலத்தில் துறையூரின் அருகிலே தான் பாய்ந்தது என்பதும், காஞ்சிபுரத்தை கரிகாலன் பதுக்கி பொன் செய்தான் என்பதும், ஏன் இவை எல்லாவற்றையும் தாண்டி சிறுதொண்ட நாயனார் வாதாபியை வென்று தீயிட்டு எரித்தார் என்று மாறுதட்டி சொல்லக்கூடிய எல்லா பெருமிதங்களையும் சேக்கிழார் என்கின்ற வரலாற்று ஆசிரியர் தான் நமக்கு உணர்த்தினாரே ஒழிய அவர் இல்லாமல் போயிருந்தார் இந்த வரலாறு நமக்கு தொடர்பற்று போயிருக்கும். நான் நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த செயல் மனிதர்களால் செய்யப்பட்டிருந்தால் நிலை பெற்றிருக்காது. இது கடவுளால் செய்யப்பட்டதாயின் மனிதர்களால் மீற முடியாது. சேக்கிழார் எனும் மனிதனால் செய்யப்பட்டிருந்தால் காலத்தால் கரைந்து போயிருக்கும். தெய்வ சேக்கிழார் எனும் இறையால் எழுதப்பட்டதினால் ஒருபோதும் இது மனிதனால் மீற முடியாது. இங்கு வரலாறு நமக்கு சொல்லப்படுவதின் நோக்கம் என்பது அதிலிருந்து பெரும் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு தேவையை இங்கே உருவாக்குறது. சேக்கிழார் எங்கள் சொந்தம். காரணம், எங்களுக்கு வரலாறு இருக்கிறது, எங்களுக்கென்று தாய்மொழி இருக்கிறது, எங்கள் தாய்மொழிக்கென்று ஒரு நாடு சமைத்து வைத்திருக்கிறோம். ஆகவே சேக்கிழார் என்ற சொந்தம் எங்கள் சொந்தம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழர்